ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் சாம்பியன் டிராபி தொடர் பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்குகிறது. அநேகமாக ரோஹித் சர்மா கேப்டனாக பங்கேற்கும் கடைசி தொடர் இதுவாக தான் இருக்கும். இதனால் கோப்பையை வென்ற கையோடு ஓய்வினை அறிவிக்க ரோஹித் திட்டமிட்டு வருவதாக தெரிகிறது. இதனால் 15 பேர் கொண்ட இந்திய அணியில் இருந்து ஆடும் 11 வீரர்களை தேர்வு செய்வது கடினமாக இருக்கக்கூடும். ஏனெனில் இவர்கள் அனைவருமே திறமை வாய்ந்தவர்கள்தான். இதனால் யாரை அணியில் சேர்ப்பது, எந்த வீரரை பெஞ்சில் அமர வைப்பது என்று கேப்டன் ரோஹித் சர்மாவும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு உள்ளனர். இந்நிலையில் இந்திய அணியின் 11 பேர் குழுவில் இளம் வீரர் ரிஷப் பண்டினை சேர்க்க முடியாது என்று கௌதம் கம்பீர் வெளிப்படையாகவே அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர், இந்திய அணியில் இருக்கும் அனைவரும் சிறந்தவர்கள்தான். கிடைக்கும் வாய்ப்பை யார் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் 11 பேர் அணியில் இடம் கொடுக்க முடியும். தற்போது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக KL ராகுல் அபாரமாக செயல்படுகிறார். இவர்தான் இந்திய அணியின் நம்பர் 1 விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாகவும் இருக்கிறார். அணியில் இருக்கும் தரமான பேட்டிங் வரிசை காரணமாக 2 விக்கெட் கீப்பர்களை 11 பேர் அணியில் சேர்க்க முடியாது. ராகுலுக்கு காயம் ஏற்பட்டால் மட்டுமே ரிஷப் பண்டை களமிறக்க முடியும். எனவே ராகுல் தான் முதல் லீக் போட்டியில் இருந்து விளையாடுவார் என்று ஓப்பனாக பேசியிருக்கிறார். ராகுல், ரிஷப் பண்ட் இருவருமே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்கள் என்பதால் இந்திய அணியில் 6 அல்லது 7வது இடத்தில் களமிறங்கிட இருவருக்கும் இடையில் பலத்த போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த ரேஸில் தற்போது ராகுலின் கையே ஓங்கியுள்ளது. ரிஷப் இதில் ராகுலை ஓவர்டேக் செய்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்திய அணி மட்டுமின்றி IPL தொடரிலும் இருவருக்கும் நேரடி போட்டிகள் ஏற்படும் என்று தெரிகிறது. லக்னோ கேப்டனாக இருந்த ராகுலை ரிஷப் பண்டின் முன்னாள் அணியான டெல்லி ஏலத்தில் எடுத்துள்ளது. இதையடுத்து ரிஷப் பண்ட் லக்னோ கேப்டனாக இருக்கிறார். இன்னும் டெல்லி தங்கள் கேப்டனை அறிவிக்கவில்லை என்பதால் ராகுலுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது குறிப்பிடத்தக்கது.